எந்த குறையும் கிடையாது. இறைவனெல்லாம் நல்லாவே இருக்கும். செவியமா இருக்கு. மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமா வாழணும். ஆமா, என்ன நடக்கிறது? எல்லாம் இப்படி உட்காந்துருக்கா? சம்பா வயல்ல சூரிய விழுந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா இருக்கிறது. அந்த நாள் தெய்வலோகத்தில் அந்த விஸ்வாமித்திரருக்கும் வதிஷ்டருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக அந்த விஸ்வாமித்திரர் தேவேந்திரனிடத்திலே வேண்டுகோளுக்கு இணங்க தேவேந்திரன் கட்டளை பிறப்பித்ததன் காரணமாக அக்னி மகாராஜினார் காலகண்டராகவும் என்னுடைய மனைவி சுடர்மலையாளர்கள் காலகண்டியாகவும் நாங்கள் சென்ற இடங்களில் எல்லாம் தீப்பல் வருகிற காரணத்தினாலே அந்த வர்ணனும் முத்தையராக வந்திருக்கிறார். வந்த பின்பு அந்த ஹரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதி மைந்தன் தேவதாசன் இருவரையும் அடிமையாக்கி அந்த தேவதாசன் வேலைவராக அனுப்பியிருக்கின்றோம். இதுவரையிலும் அன்னவர்களிடத்தில் பொய் என்ற வாசகத்தையே வாங்க முடியவில்லை. இதற்கு பிறகும் எப்படியாவது அவர்களிடத்தில் பொய் வாங்கியே தீர வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் எங்களை அனுப்பியுள்ளார்கள். நாங்களும் வாங்கித்தான் ஆக வேண்டும். லோகத்துல லோகம் கெட்டுருந்தோம், லோகம் கெட்டு சொல்லிட்டே இருக்கா. லோகமா கெட்டு லோகத்தில் உள்ள மனிதர்கள் தான் கெட்டு இருக்கா. அடுத்தவரை எப்படி கெடுப்பது, பிறரை எப்படி வஞ்சிப்பது, தன்னுடைய வாழ்க்கைக்கு உகந்த வழியை மற்றவரை கெடுத்து தான் வேண்டும் எப்படி அடைவது என்ற தீய நோக்கங்கள் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கல்லாரே ஆயிரம் கைப்பொருள் உண்டாயின் எல்லோரும் சென்றெங்கே எதிர்கொள்வார். இல்லாது இல்லாத வேண்டாம், ஈன்ற தாயும் கண்பகர வேண்டாம், செல்வாக்கு இல்லாதான் வாய்ச்சொல். கல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நிரம்ப திறமையும் இருக்கக்கூடிய திறமைகளாக இருப்பார்களே. ஆனால் படித்தவர்களாக இருந்தாலும் அறிஞர்களாக இருந்தாலும் ஞானிகளாக இருந்தாலும் அவர்களிடம் உதவி வருவதற்கு அவர் தூங்கி எழுந்து வரும் வரை வாசல்களை காத்திருப்பார்களா? அல்லாதே ஆயிரம் கைப்பொருள் உண்டாயும் எல்லோரும் சென்றங்க எதிர்கொள்வார். இல்லாலும் இல்லாத வேண்டாம். கட்டிய மனைவி கூட ஒரு சம்பாதிக்காத கணவனை வாழை கட்டினத்துக்கு கண்ணால கட்டிக்காம இருக்கலாம் நினைப்பாளாம். ஈன்ற தாயும் தன்மகனை வேண்டாம். பெற்றெடுத்த தாய் கூட ஒரு சம்பாதிக்காத ஊதாரி பிள்ளைய இந்த பிள்ளையை பெற்றதற்கு நாம் பிள்ளை இல்லாத மனைவியாகவே வாழ்ந்திருக்கலாம் நினைப்பாளாம். செல்வாக்கு இல்லாதான் வாய்ச்சொல். தனக்கென்று செல்வாக்கு சொல்வாக்கு ஈட்டி எட்டியவரை தான் பாய். பணம் பாதாள வரை பாய். லோகத்துல பணம்னு சொன்னா இறந்து போன பிணம் கூட வாழப்படுகிறது. பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல வேலையே இல்லை. அப்பேற்பட்ட செல்வாக்கு, தனக்கென்று ஒரு செல்வாக்கு, தனக்கென்று ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி தன்னுடைய வாழ்நாளிலே தன்னிறைவு பெற்ற மனிதனாக, தகுதி கொண்ட மனிதனாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட இந்த உலகம், இந்த உலகத்திலே மக்களாகிய பிறந்த நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது நான்கு. அந்த வாழ்க்கையினால் பிறக்கின்ற குழந்தை என்பது நான்கு. குழந்தை வளர்ந்து சிறுவனாவது நான்கு. சிறுவன் செல்லுகின்ற இடமோ பாடசாலை என்பது நான்கு. அந்த பாடசாலையிலே அவன் பயில்கின்ற படிப்பு என்பது நான்கு. அந்த படிப்பினால் அவன் பெறுகின்ற பட்டம் என்பது நான்கு. அந்த பட்டத்தினால் அவன் பெறுகின்ற ஊதியம் என்பது நான்கு. ஊதியத்தினால் அவன் அடைகின்ற உயர்வு என்பது நான்கு. உயர்விலிருந்து அவருக்கு கிடைக்கின்ற மதிப்பு என்பது நான்கு. மதிப்பிலிருந்து அவர் அடைகின்ற கிழவர் என்பது நான்கு. கிழவர் அடைகின்ற தள்ளாமை என்பது நான்கு. தள்ளாமையிலிருந்து அவன் இறக்கின்ற இறப்பு என்பது நான்கு. அப்படி இறந்தவனை தூக்கி செல்லும் நால்வர் என்பது நான்கு.
நால்வர் செல்லுகிற இடமோ சுடுகாடு என்பதுதான் கருத்து. அந்த சுடுகாட்டிற்கு சென்ற பிறகு அவர் அடையும் ஆலயம் என்பதுதான் கருத்து. அதாவது ஆலயம் இல்லாத ஊரும் சுடுகாடு இல்லாத ஊரும் ஊரல் என்று சொல்வார்கள். அதுபோல இது போன்ற ஆலயத்திற்கு நடத்தப்படுகின்ற திருவிழா என்பது நான்கெழுத்து. திருவிழாவிற்கு நடத்தப்படுகின்ற நாடகம் என்பது நான்கெழுத்து. அந்த நாடகத்தில் நடிக்க வந்திருக்கக்கூடிய நடிகர் என்பது நான்கெழுத்து. அந்த நடிகனை காண வந்திருக்கின்ற ரசிகன் என்பது நான்கெழுத்து. ரசிகன் இல்லாத கலையே இல்லை. எதுவாக இருந்தாலும், சினிமாவாக இருந்தாலும், சின்னத்திராக இருந்தாலும், நாட்டுப்புற நிகழ்வாக இருந்தாலும், நாடகமாக இருந்தாலும், அதற்கென்று ரசிகன் இல்லை என்றால் அந்த கலையே இல்லை. அப்படி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எனும் நக்கீரன் பரம்பரையில் வந்த நாம் கண்டுகளித்திருக்கக்கூடிய இந்த நாடகத்திற்கு வருகை இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்நாளிலே எம்பெருமான் ஈசன் அருளா நீடூழி காலம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். என்னது நடுவணிக்கிறவன் நடுவடிக்கிறவனா நடுவடிக்கிறவனடா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆஹா, எந்த நேரத்துல கொட்டை ஆட்டுறதுன்னு தெரியுது இல்லையா தம்பி? கண்ணாங்குட்டிக்கு காலை நேரத்துல பருத்தி ஆட்டி வைக்கணும். அப்பதான் சீம்பாலோடு, அதாவது தாய்ப்பால் குடிச்ச கண்டு பருத்தி பால் குடிச்சா நல்லா திமிரா இருக்கும்னு சொல்லுவான். அதுக்காக தான் பருத்தி பால் வைக்கிறோம். தம்பி சீக்கிரம் வாயேண்டா. ஏண்டா அது திங்கிறதுக்கு ஆகாத, தின்னாதாண்டா வாய். நாசமா போறவனே. ஏண்டா சின்ன குழந்தையா இருந்த போது அவன் முதுவை தேய்ச்சிட்டு இருக்கலாம். இப்ப வளர்ந்து தடி திண்டமா வளர்ந்து நீ இப்ப போய் அவனுக்கு முதுகு தேய்க்கிறவனா? என்ன சொல்லுவா? அநாகரிகமா சொல்ல மாட்டாளா? வந்துடுறா ஐயோ இருக்க மாமா மாமி பக்கத்துல இருக்க வாயிலதான் வெந்நீர் வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திருக்கோம். ஆமா சில மீனா சேக்க வாங்கி வச்சிருக்கேன். ஆமா லேசா போட்டுருங்க மாமே. இத வந்துடுறேன். மாமா கூப்பிட்டுருக்காரு. என்ன மாமி பண்ண சொல்றீங்க? இத வந்துடுறேன். என்ன மாமா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப நேற்று கடுக்குறது அப்பா புடுக்கிறது. ஏன் தாத்தா உயிரோடு இருக்கணுமா இல்லையா? இப்படி உட்காருங்க மகாதேவா. போலும் உட்காரு. இருக்கிற வியாதி புடிச்சு வைடா. ஆமா உனக்கு அது ஒண்ணுதான்டா பண்ணல. புடிச்சு வாய் வைக்கணும். சரியா தம்பி, காடு வாங்கிறது, வீடு போவோங்கிறது, போய் தொலை வேண்டியதானே. ஒரு தொல்லை தாங்க முடிய மாட்டேங்குது. என்னத்துக்கு இங்க இருந்துகிட்டு இருக்கிறான உயிரை வாங்கிட்டு போய் தொலைலாம் நினைச்சேன்டா. ஒரு நாள் திடீர்னு மனசு இப்படி மாறுது. சரி விளக்க கொளுத்திட்டு ராத்திரி 10 மணிக்கு மேல நடந்து போனேன். சரி செத்துலாம். சரி ஆனா விடிஞ்சுக்கிறாமே. எதுக்கு நீ செத்து போறதுக்கு நடந்தா போற? மாட்டிக்கிட்டு தொங்க வேண்டியதானே. என்ன மாட்டின்டா கழுத்து இறுகி போடுவோம் இல்லையா? விஷம் வாங்கி குடிக்க வேண்டியதானே. ஆஹா, விஷம் குடிச்சா உயிர் போயிடும். அதை விட்டு கிணத்துல விழுந்தலான்னு பார்த்தேன். சரி சளி பிடிச்சுட்டா நீதே செத்து போயிருவிய. அப்புறம் சளி பிடிச்சா உனக்கு கிழகெல்லாம் பிடிக்கும். இதெல்லாம் வேணாம். சரி கழுத்தை அறுத்துட்டு செத்துருவான். சரி எடுத்தா கத்திய. ஆமா கழுத்தை அறுத்தா ரத்தம் வந்துமா? ஆமா ஆமா. அதுக்குத்தான் எனக்கு கொஞ்சம் ஐஸ் கட்டியை வச்சுக்கிட்டு அறுத்துனா ரத்தம் வெளியில வராது. உள்ளே உறைஞ்சிடும். லோகத்துல உள்ளவா நீ உட்பட நான் உட்பட சரி ஏன் பிறந்தேன்னு யாருக்கா தெரியுமா? அது மாதிரி கேட்டோம்னா ஆமா எல்லாரும் பிறந்துட்டோம். ஆமா எல்லாரும் எதுக்கு பிறந்தோம் தெரியுமா? அதுதான்டா நீ கேக்குறேன். செத்து போகத்தான் பிறந்தோம். அதுதான் அந்த சாவு எப்ப தன்னை தேடி வருதோ அது வரையிலும் வாழணும். அது சரி சாவே போ அப்படின்னு வாழ்க்கணும். சாவை தேடி நாம போனா கோழை ஆயிடுவோம் இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டேன். இருக்க உடம்பு கிறங்கிக்கிட்டே இருக்கேன் மாமா. என்னடா நீ செய்யறது? வயது ஆகுறது
ஆகல. அப்ப நான் ஒரு லேகியம் ஒண்ணு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா என்ன அம்பி சித்த வைத்தியம் போய் கேட்டேன். இது எனக்கு தெரியாமே போயிட்டு. அவர் சில பக்குவங்கள்லாம் சொல்லியிருக்காரு. என்ன பக்குவம்? பக்காப்படி வர காப்படியா காய்ச்சி அதுல ஜாதிக்காய் ஜாலமுந்திரி ஏலக்காய் ஏலமுந்திரி பச்சைக்கற்பூரம் பாதாபருப்பு பிஸ்தா பருப்பு மதமகாமம் சித்தாமல்லியம் ஜிகதண்டா ஜிம்தலக்கடி வேர்லியம் அயற்காந்த செந்தூரம் தங்கபுஷ்பம் வெள்ளிபுஷ்பம் திராட்சாசம் பிரம்மாசம் எல்லாம் கலந்து கடைசியில 2 எலி மருந்து கலக்க சொன்னாங்க. அப்பப்பா ஏண்டா அதுவெல்லாம் இவனுக்கு ஏதோ நாட்டு மருந்து மாதிரி தெரிஞ்சது. ஆனா எலிபாயங்கிறது சாப்பிட்டா செத்துடா வேண்டாம். இல்ல மாமா, உடம்பு கிடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வயிற்றுக்குள்ள பூச்சி கிடக்கிறது. இந்த பூச்சி சாகணும்னா இந்த எலி மருந்து சாப்பிட்டா தான் இந்த பூச்சி எல்லாம் சாகும். அது செத்துனோம்னா மத்த மருந்தெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு உடம்பு கிண்ணு ஆயிடும். வயத்துல உள்ள பூச்சி சாகணும். ஆமா அதுக்கு நீ மருந்து கொடுக்குறேன். ஆமா சரி, அதை சாப்பிட்டா பூச்சி எல்லாம் செத்து போயிடும். செத்த பூச்சி செத்து போறது வெளியே வரணும்னா என்ன செய்யறது? அதுக்கு வேற வைத்தியம் இருக்கு. அது என்ன வைத்தியம்? இது இப்ப சொன்னது சித்த வைத்தியம். சரி, அடுத்து சீன முறை அக்குபஞ்சர்னு பேரு. அது என்னடா பஞ்சர் போடுறதா? பஞ்சர் பண்றது என்னடா அது? சாக்கு தைக்கிற போனை சேர்க்க வைக்கலாம். ஆமா, பெருசா அதை எடுத்து அந்த விளக்கணையில 2 புரட்டி புரட்டி அதை அவங்க ஆசனமாய் வெளியே உள்ள தள்ளி விட்டோம்னா அது உள்ள போக 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 பூச்சி விழுவெல்லாம் அதுல பார்த்துடணும். ஐயோ, அந்த உபத்திரிய தாங்க முடியுமா? அப்படியே அந்த ஊசி உள்ள போய் கொத்துண்டா அந்த ஊசி எப்படி எடுக்கிறது? ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து விளக்கணையில 2 புரட்டி புரட்டி அதை பின்னாடி தள்ளி விட்டோம்னா அது போய் அந்த கோழி ஊசியில சக்குன்னு குத்திடும். இது 2 உள்ளதானடா இருக்கும். ஆமா ஆமா. அது எப்படி வெளில எடுக்கிறது? சின்ன எலிக்குட்டியை பிடிச்சி அதை விளக்கணையில 4 முக்கம் வைக்க அதை தள்ளி விட்டோம்னா அது போய் உருளைக்கிழங்க பிடிச்சிடும். ஏண்டா அதுவும் உள்ள போயிடுமா? சரி, அது எப்படி எடுக்கிறது? ஒரு சின்ன பூனைக்குட்டியை பிடிச்சி அதை விளக்கணையில 4 முக்கம் வைக்க அதை பின்னாடி தள்ளி விட்டோம்னா அது உள்ள போய் எலிக்குட்டியை பிடிச்சிடும். ஏண்டா இவ்வளவு உள்ளே இருக்குமா? இது எப்படி எடுக்கிறது? அதுக்கு கச்சக்கருவாடு வாடகை பூனை எங்கேயும் நிக்காத. 2 கச்சக்கருவாடு வைத்தியம் பாக்குறப்ப அவச்சாரம் மயிரெல்லாம் சொல்லக்கூடாது. வைத்தியம் முசுறு முக்கியமா என்ன முக்கியம்? ஆமா இல்ல, 2 கச்சக்கருவாடை வாங்கி ஆச்சனம் வாங்கி நேரம் கட்டி தொங்க விட்டுட்டுன்னா என்னண்டா. ஆனா அந்த கச்சக்கருவாடை கட்டுறனைக்கு தான் ஒரு முக்கியமான பக்குவம் இருக்கு. என்ன பக்குவம்? இந்த கச்சக்கருவாடு என்னைக்கு கட்ட போறியோ அன்னைக்கே உங்க சொந்த சுருத்து எல்லாத்துக்கும் சொல்லி விட்டுறணும். ஆமா, எல்லாரையும் நல்ல மாலை மலர் மாலை வேட்டி சட்டை எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, சொல்லி விட்டுறலாம். இதெல்லாம் எதுக்கு பாராட்டுறதுக்கா? உயிர் பிழைக்க போறீங்க. ஆமா, அந்த கச்சக்கருவாடை கட்டி தொங்க விட்டுட்டீங்கன்னா இந்த கச்சக்கருவாடை வாடகைக்கு பூனை பிடிச்சுக்கிட்டு வெளியே வரும் பாரு. உன் கொடை குந்தாணி எல்லாம் வெளியே வந்துடும். அத்தோட உன் கம்பெனி க்ளோஸ். தாத்தா சாகிறதுக்கு வழி சொல்லுங்க. என்னை பார்த்து மாத்தாண்டு தாத்தா சாகிறதுக்கு வழி சொல்லுங்க. அக்கறாக்கெல்லாம் காருக்கிட்ட துப்புறேன். என்ன குடும்பம் நடத்துற? என்னடா இன்னும் குடும்பம் நடத்த முடிஞ்சா நடத்தில பேசாம என்னாட்ட தள்ளி விடு. அதையும் செய்ய மாட்டேன். என்னடா அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்க? 7ஆம் தரம் கட்டிட்டு வந்தாதாமா? ஆமா மாமி. ஆமா, காலை கட்டி. ஆமா, 7ஆம் தரம் கட்டிட்டு வந்தா 7 தானம் கட்டி கல்யாணம் பிள்ளை கிடையாது. வேத பாராயணம் கேட்டா பிள்ளை வரக்கும்னு சொன்னேலாம். அதுதான் உண்மையா நினைச்சோம். ராமானுஜம் அவர்கிட்ட அழைச்சிட்டு போக சொன்னேலாம். ஆமா, அப்படி கூட்டிட்டு போடான்னு சொன்னேன். நான் தான் கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போனீங்க? ஆமா, நீ தாலி கட்ட முன்னாடி கூட்டிட்டு போறது நான் தானே. குழந்தைக்கு குழந்தையா அகத்துல இருக்கு. ஆமா, மாமி அழைச்சிட்டு போனேன். மாமி போன உடனே பாருங்க, பொண்ணு கட்டு கருப்பா இருக்கணும் சூத்திர போக மாட்டேன். அவன் அவத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நின்று இருந்தா ராமானுஜம் எங்க இருக்கு முன்னாடி ஐயங்காரத்துக்கு முன்னாடி கதை நடக்கிறதுன்னு கேட்டேன். இந்த சீதைய ராவண சிரா எடுத்தானம்ல மாமா. சீதைய ராவண ஆமா, கோடாலி தூக்கி போட்டுக்கிட்டு போல பர்ணவ சாலையோட தூக்குற கட்ட மாமா. தூக்குற கட்டனால மாமிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. லபக்குன்னு மாமி உள்ள போயிட்டா. மாமி உள்ள போனா உள்ள இருந்த முன்னாடி போற வெளியே வந்துட்டா. மூளை விட்டு மூக்காய் கடைசி விட்டு காத்தா எழுத்த வண்டியா நம்மள பக்கத்து விட்டு பங்குச்சோம். அப்படி பொம்பளையும் வெளியே வந்துட்டா. எல்லாம் உள்ள இருந்த பொம்பளை பூரா வெளியே வந்துட்டாலே மாமி விட்டு உள்ள போறாளே எதுவும் குண்டக்க முடக்க நடந்துருமே அப்படின்னு பக்கத்துல இருக்க ஜன்னல் வழியா எட்டி பாக்குறேன். ராமானுஜி அந்த பக்கம், நம்ம மாமி இந்த பக்கம், 2 பேருக்கு நடுவுல ஒரு விளக்கு திரி மட்டும் மினுக்கு மினுக்கு நிறைஞ்சிட்டு இருக்கு. மாமி போக உட்கார்ந்து காத்து பட்டு திரி போட்டு நனைஞ்சு போடுச்சு. ஒரே கும்மரட்டு டப்பு டப்புன்னு சத்தம். என்னடா என்னடா அப்படி சத்தம் கேட்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ராமானுஜம் எங்க நம்ம மாமி தொடையில தட்டி தட்டி பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. தட்ட தட்ட எப்படி இருந்துச்சுன்னு உன் பொண்டாட்டி எங்க தானே பப்பர பேனு படுத்து தூங்கிட்டாளாமா. தாளம் போடுறாளா? ஆமா, பாட்ட தொடையில அவ தாளம் போடுறா. அதோட இல்லாம அங்கேயே படுத்து நிக்க பண்ணிருக்கான். படுத்துட்டான். என்ன என்ன மாமா? உளவாய 3 நாள் ஊர்வாய மூட முடியுமா?
முடியாது. என்ன சொல்லுவா? காலகண்ட முன்னாடி அடுத்த இடத்துல படுத்துட்டான்னு சொல்லிடுவாளே. அது மட்டுமா சொல்லுவாங்க? என்ன பொண்டாட்டியை கூட்டி கொடுத்த வேண்டும் முன்னே சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசுற வாழ்க்கை கணக்கே கிடையாது. அதுதான் என்ன பேசுவாங்க. மற்றவரை வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுறதா நாட்டுல இருக்கா? யாராவது அடுத்தவளை சந்தோஷப்படுத்த நினைக்கிறாளா? அதனால வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். என்ன? ஆமா, உடனே அவளை அழைக்கணும். சரி, பண்ணுறது நியாயமான காரியமானு கேட்கணும். சரி, அதுக்கு என்ன யோஜனை? இப்ப நான் என்ன ஒண்ணு அவ வந்தா நான் என்ன கேட்கணும்? அவ வந்தா தானே போய் படுத்தியான்னு கேட்கணும். சரி சரி, இது யார் சொன்னான்னு கேட்டா நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. அப்புறம் நாளைக்கு என்னைய வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டான். அப்புறம் நான் வந்து சொல்றதுக்கு உங்களால முடியாது. சரி, யார் சொன்னாரு? ஆமா, பொதுவா எனக்கு தெரியும்படி அப்படின்னு சொல்லுங்க. அதனால நீ அவளை போய் கூட்டிட்டு வந்துரு. கூட்டி வரட்டுமா? ஆமா, 50 ரூபா காசு. உன் முண்டாட்டியை கொண்டாந்து உனக்கிட்ட விடத்து 50 ரூபா இல்ல 5000 ரூபா காசு வாங்கி அருமணிய பட்டிக்காரர் ரெடியா இருக்காரு. ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட தவறுக்கு நீ உடந்தையா? 5500. அவன் பாருங்க இருக்க ஏத்துறேன். 5500 இல்ல, நான் 6000. ஏழமா போடுறேன். இல்லம்மா, நான் சொல்றேன், டிமாண்ட் அப்படி இருக்கு மாமி. அதனால சீக்கிரமா மாமி அழைச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. வந்த உடனே சரி. அகத்து வாசல் படி கூட அவன் மதிக்க கூடாது. ஒண்ணு அந்த கால் முறியணும், இல்ல அந்த கோல் முறியணும். அடிக்கிற அடியில கவுல முறிக்கிறீங்க. ரெண்டுல ஒண்ணு அத்துட்டு விடுறேன்டா. சரி, சீக்கிரம். எங்களுக்கு ஒண்ணு இருந்தா கூட போதும். அதை வச்சுக்கிட்டே நாங்க எதுக்கு வேலைக்கு இருக்கேன் தெரியுமா? ஏன் இருக்கணும்னு கிராமத்துல இந்த கிழட்டு புண்ணாக்குக்காகவா இருக்கேன். யார? மாமிக்காக தந்தா. ஏன் மாமி அப்படி மாமியலா? ஐயோ ஐயோ, மாமின்னா மாமி. இப்படி மாமியை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. ஒண்ணு செய்யல, என்ன எங்களை கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்டா சேர்த்துக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம். ஆமா, மாமி மாமி அதிகாரம் எழுந்தோன்னா அம்பிக்கிட்டு 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 எங்கடா இருக்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு எனக்கு பாசி பருப்பு கொண்டு கொடுப்பான். பாசி பருப்பு உருண்டை கொடுப்பானா? மாமியை கூப்பிடுறேன், பாக்குறேடா. எங்க பாப்போம்? கரெக்டு பையன். ஒரு சின்ன பையல வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கோம்னு தெரியாம என்னென்ன அயோக்கியத்தனம் பண்றா தெரியுமா? கட்டி பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்கறதும். பையலுக்கு படுத்தா தூக்க வரலடா, படுத்தாலும் தூக்க வரல, மட்டமல்லாக்க படுத்தாலும் தூக்க வரல, ஒரு கடிச்சு படுத்தாலும் தூக்க வரல. நேற்று கடுப்புல 2 தலகாணியை தூக்கி கவட்டுக்குள்ள வச்சு படுத்துட்டேன். என்ன ஆச்சு தலைவாணி? காலையில பஞ்சா பறந்துருச்சு. நான் தலகாணியை பொய் சொல்லக்கூடாது. ஒரு நாள் லூசு நீ எங்க பழைய புராணங்கள்லாம் எடுத்து படிக்கவே இல்லை. நீ உன்னை எல்லாம் வச்சுக்கிச்சு. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க என்ன பண்றோம்னே உங்களுக்கு தெரியாது. ஆமா, மாமியை கூப்பிடுறேன் பாக்கலா. மாமி, ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஸ்நானம் பண்றேடா. என்ன ஸ்நானம் பண்றேன்? என்ன ஸ்நானம்? ஏன் 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 என்னாச்சு? என்ன சாம மாமி இப்படி? என்ன ஸ்நானம் பண்ணா உடம்பு முழுக்க என்ன தேய்ச்சிட்டு மாமி முண்டமா முட்டமானா என்னன்னு தெரியாதா? லூசு போல முட்டமானா மொட்டை முடியா இருப்பாடா. லூசு தெரியாம என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவன் உரிச்சு வச்ச பழக பண்ண மாதிரி இருக்கு. அப்படித்தான் இருக்கும் மாமி. அப்படியே வாங்க பார்த்து ரொம்ப நாளா சட்டி போட்ட காலத்துல
அப்புறம் நீங்க எப்படி கேளுங்க சத்தியமா நல்லா இருக்கு பாக்கியம் தெரியல எப்படி இருக்கு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நீங்க என்ன பார்த்து கல்யாணம் செய்ய போறீங்க. ரெண்டு பேரும் சூப்பரா இருக்குமே. பாக்குறதுக்கு பளிச்சுன்றது. இது மாதிரி பெருசா தெரியலாம். கல்யாணம் கட்டிட்டு பாருங்களேன். நீங்க கட்டுக்க முதல்ல உங்களுக்கு எங்களுக்கு பார்த்தா பெருசா தெரியும். நான் சொன்னது நீங்க தான் முதல்ல. அங்கிட்ட அப்படி ஏதோ போட்டு படைஞ்சிட்டு இருக்கு. என்ன இப்படி பப்பர பேரு ஏற்கே புரட்டாங்க வேலை பார்த்துருப்போம் அப்படியோ. ஏதோ ஒரு சாமி எதையோ போட்டு பெண்கிற மாமி கிட்ட போயிடாதீங்க. புரட்டாங்க மாப்பிள்ளை படைஞ்சு விடுவாங்க. ஏற்கே அப்படிதான் இருக்கு. என்ன அப்படி கிட்டு அப்ப தெரிஞ்சு வச்சு அவன் பஸ் ஓட்டுற ஞாபகத்துல இருக்கான். அதான் பாப்பாங்க. அது புரட்டாங்க மாப்பிள்ளை என்ன பாம்பா படிச்சா ரெண்டு ஒண்ணுதான். அங்க அடிக்கிறதோட சரி என்ன பண்றது பாப்பா. சரி போய் தட்டி எடுத்து மாமி. மட்டும் கிடையாது. ஆறு அடிக்கிறாங்க. யாருக்கு வாச்சல பிச்சைக்காரியா? நாங்க ராஜிக்கா போனதில்லை. எங்க கையில கண்ணு மூணு தடவையா வரீங்க எப்படி உனக்கு தெரியும்? கண்ணை கவலை எனக்கு தான் கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு அதுக்கு நீங்க யாப்பிச்சக்காரங்க நீங்க எப்போ வந்தீங்க மாமி? வந்தது கூடவா தெரியாம நின்னுட்டு இருக்க? நீங்க போங்க மாமி. நீங்க போங்க. நீங்க வர வர நீங்க எல்லாம் ரொம்ப ஏமாத்துறீங்க. யாரடா ஏமாத்துறே? என்னை ஏமாத்துறேன். உன்னை ஏமாத்தினா என்னை மட்டும் நான் ஏமாத்துறேன். எங்க எல்லாரையும் ஏமாத்துறேன். எல்லாரையும் ஏமாத்துற அளவுக்கு என்ன பண்ணே? பக்கம் எல்லாம் தயாரா இருந்தா எதுக்கு? முன்னாடி நீங்க இந்த பாடலாம் பாடிட்டு வருவேன். ஏன் என்ன பண்றீங்க? ஆமா முன்னாடி 50 பேரு கம்பி மாதிரி தீட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்ப? ஆமா நீங்க இந்த பாடலாம் பாடிட்டு வருவேன். என்ன பண்றீங்க? எப்பவுமே நீங்க பாடுறது நான் மணக்கள் பாடி நின்றாள் ஞானம் மனத்தாள். அந்த நாக்க மட்டும் எதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா போகுது? நான் மணக்கள் பாடி நின்றோம். நாம நக்க இல்ல நான் மணக்கு. அதுக்கு மணக்குங்கிறது நீ நக்க. அது அப்படி இல்ல. நான் மணக்க பாடி நின்றாள் ஞானம் மனத்தாள். அதை பாடுவேன். நீங்க அதைத்தான் பாடிட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க இன்னைக்கு கேட்டே இல்லை போயிட்டு. மாமி நீ முதல்ல நல்லா இருக்கியா? நான் எனக்கு என்ன மாமி உங்களோட செல்ல இல்லைன்னா நான் எனக்கு என்ன குறைச்சல்? அதனாலதான் கேட்கிறேன் நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருந்துட்டு இருக்கேன். உங்களை நினைச்சாக்க எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. உனக்கு ஏன் மனசு வருத்தமா இருக்குது? ஏன் மாமி நானும் மாமா உங்களை பொண்ணு பார்க்க வரச்சேன். யாரை பார்த்து ஒத்துண்டேன்? உன்னைய பார்த்தா நான் நீ ஒத்துக்கிட்டேன். ஏன் என்ன காரணம் சொல்லு? சின்ன பையன் நம்ம சொல்ற வேலையெல்லாம் செய்வான். மாமா எனக்கு சொன்னாலும் செய்வான். எனக்கு என்னடா அம்பி மாமாக்கு உதவியா இருப்பேன். எடுக்க கொடுக்க வைக்க மாமா நட முடியாது. நீ பண்றதுக்கு வைக்க எடுக்க கொடுக்க வைக்க எடுக்க கொடுக்க வைக்க எடுக்க. அடே அடே ஏன் இப்படி? அதனால மாமாவுக்கு உதவி செய்யறதுக்கு. ஆமா பிள்ளைக்கு பிள்ளையா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நம்ம குடும்பத்துல இதை கேட்கவே முடியல. மாமி நீங்க மாமாவுக்கு எத்தனாவது பொண்டாட்டி? ஏழாம் தரண்டா நீ. மாமாவுக்கு நீங்க ஏழாம் தரம். 7வது பொண்டாட்டி. ஆமா. உங்களுக்கு அவர் எத்தனாவது புருஷன்? இல்ல மாமி எப்படி கேட்கற பத்தி இல்ல ஆம்பளைக்கு சோத்துல பஸ் காட்சி கொடுத்தா ஏமாமி சொல்லிட்டு போய் ஒண்ணு பிரச்சனை. இருக்கிறதுக்கு இங்க டிவி ஓட முடியாது. ஆம்பளைக்கு ஒரு சட்டம் பொம்பளைக்கு ஒரு சட்டம் அதை பத்தி அதுக்காக மாமா 7 கல்யாணம் பண்ணிட்டு நானும் 7 கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நீங்க சும்மா இருக்க. நாங்க பார்த்து நாங்க 5 பேரு சும்மா கழுத வச்சுட்டு இருப்போம். 5 பேருக்கு அடியா பத்திரியா பாஞ்சாலி வாழ்ந்தாலும் ஆமா வாழ்ந்த அந்த மாதிரி நீங்க இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஆமா அந்த மாதிரி நீங்க உயர்வான இடத்துக்கு போகணும்னு அப்படி நீங்க நினைக்கிறேன். அவர் நினைக்கணும் இல்லையா? என் மாமாக்கு என்ன பிரச்சனை? என்னைய தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டான். பேசுறான் மாமா போய் கழுத்து கொண்டாக்குற. உன்னை சோறு போட்டு வளர்க்கறதுக்காக நீ மாமா வைவியா முன்னாடியே? எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். கள்ள நாடு கடமை புள்ள நாடு பூசி கள்ள நாடு கடக்கு புள்ள நாடு புடுக்கு புசுக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமா மாமி நீங்க அப்படித்தான் நினைச்சிருக்கு. உங்களுக்கு துரோகம் நினைக்கலாமா? ஆமா எனக்கு எப்படி துரோகம் நினைப்பா? உங்களுக்கு என்ன குறைச்சல்? சுட்டு போட்டாலும் மாமா என்ன வேற எந்த முன்னாடி பார்க்க மாட்டான். உங்களுக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சல்? உங்க எண்ணத்துல குறைச்சலாம். என்னத்துல குறைச்சலாம்? என்னைய உட்கார வச்சுக்கிட்டு நீங்க போடுற அன்னத்துல குறைச்சலாம். இல்ல உங்க கிண்ணத்துல தான் குறைச்சலாம். எந்த கிண்ணத்துல? இந்த கருத்துக்களை எப்படி பண்ணலாமா? அப்படி என்னதான் பண்ணாளா கேக்குறியா? மாமா ஒரு நாள் கூட என்னைய பண்ணதே இல்ல. அப்படி என்ன பண்ணிருப்பான்? மாமி மாமி அந்த நாள் நீங்க கற்பல் கோயில் அபிஷேகத்துக்காக போயிட்டு
நீங்க அபிஷேகத்துக்காக போயிட்டு அவதான் அப்படி சொன்னா, நான் சொன்னேன். மாமா என்ன பண்ணா தெரியுமா? அவ சொன்ன மாதிரி ஆமா இல்ல முகப்போக்கா உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காரு. சரி. அவர் கணக்கு வழக்கு பார்க்கறச்சு புல்லுக்கடை கருப்பா இருக்காளான்னு சூத்திர பொம்மனாட்டு. ஆமா. அப்ப பாருங்க நம்ம அகத்துக்கு முன்னாடி அப்படியே தளிக்கு. சரி, அவன் நடந்து போனா அதுல என்னடா பிரச்சனை இருக்கு? அவ கருப்பா இருந்தாலும் உறுப்பு ரொம்ப பொறுப்பா இருக்காள். நீ அதையதான் பாத்துக்கிட்டு இருந்திருக்க. நான் எங்க பார்த்தேன்? எப்பவுமே சொல்லுவாங்க சிகப்பா இருக்கிறவங்களுக்கு கருப்பா இருக்கிறவங்க கண்டா ஒரு மார்க்கமா இருக்குமா? ஐயோ, நான் இப்ப நீ தான் ஒரு மார்க்கமா இருக்க. நான் நினைக்கிறேன் நான் உங்க பிள்ளை இல்லையா, நான் உங்க வளர்ப்பு இல்லையா? என் வளர்ப்பு தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். மாமா என்ன வந்தால் கண்ணாடி எத்தக்கிட்டு அவளை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அவ என்ன பண்ணிருக்கான்னு பாத்துருக்காளா? நீ என்ன அதை தப்பா எடுத்துக்கிற? வந்தா என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? புல்லுக்கிட்டு கொண்டாந்தா எங்க போடணும்? நம்ம அகத்தை பின்னாடி போடுவா, கொல்ல பக்கம் தானே கொள்ள பக்கம் தான் போடுவா. கொல்ல பக்கம் போடுறாளா? அகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாமா. அகத்துக்குள்ளையா? அவ எப்படி அகத்துக்குள்ள நுழைஞ்சா? மாமா என்ன பண்ணிட்டு இருந்தா? பொண்ணுக்கிட்ட தூக்கிக்கிட்டு அவ அப்படி வந்துட்டு இருக்கா. இவர் தென்னில உட்கார்ந்து கணக்கு பார்க்கிறவர் அப்படி கண்ணாடி ஏத்துட்டு கருப்பாய பார்த்து கேட்கிறாரு. என்ன கேக்குறா? ஏய் வர்றியாடி? யாரடா சொல்ற? உன்னையத்தான் கூப்பிடுற, வேற நம்ம ஆத்தாளையா கூப்பிடுறேன். என்னையோட சொன்னேன்? வர்றியா அப்ப வரலையா? என்ன தாய் பையல யாரா சொன்னேன்? என்ன ஐயோ உன்னை சோறு போட்டு 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 வளர்த்ததுக்கு நீ எத்தனை தண்ணி வார்த்தை கேட்கிற? உன்னை கூப்பிடுற, அம்மா கூப்பிடுறேன்னு கேட்கிற. உங்களை நீங்க அம்மா வர கூப்பிடுறீங்க. உங்களை பார்த்தா கூப்பிடுறேன். இந்த கண்ணட்டு முன்னாடி கூப்பிடுறாரு கருப்பாய பார்த்து. யாரு? மாமா வந்து அவளை கருப்பாய் கூப்பிட்டு கூப்பிட்டான்னு என்னன்னு தெரியல. அவ ஒத்துண்டாமா. அவன் எதுக்கு ஒத்துக்கிட்டா? ஒத்துண்டு நான் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். அவன் அகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். முகப்புக்குள்ள வந்து வளவுக்குள்ள வந்து ஆளுக்குள்ள வந்து அடுப்படிக்குள்ள வந்து கொல்ல பக்கமா பொத்துக்கணும். அவ போக அவன் எதுக்கு பொதுக்குன்னு போனா? கொல்ல பக்கம் போயிட்டான். மாமா போன மாமா அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு பஞ்ச லட்சத்தை தூக்கி பிடிச்சிட்டு அவரு தொங்க தொங்க தொங்குன்னு போன. எதுக்கு தொங்கு தொங்குன்னு போட்டு கண்டு 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 ஆஹா முன்னாடி போற சங்குக்கு பின்னாடி போற தொங்குக்கும் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு பயப்படுறேன். அப்பவே பையன் அவுத்துட்டேன். வீட்டுக்கு முன்னாடி இருந்த கண்ணுக்குட்டியே கண்ணுக்குட்டி அவுத்து பின்னாடி கொண்டே தண்ணி ஆட்டி விட்டுட்டு விறுவிறுன்னு என்னைய மாதிரி விவரமானாச்சு. வைக்க போறேன். என்ன பண்ணிருக்காரு? என்ன பண்றாரு பாக்கணுமா இல்லையா? லபக்குன்னு வைக்க போற மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கீழே பாக்குறேன். தெரிஞ்சுச்சா? ஏன் மாமி என்னடா அம்பி? உண்மையை சொல்லணும். சொல்லுடா அம்பி. அம்பிக்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். நான் உன்னை என்னடா மறைச்சிருக்கேன்? இது இவங்கள்ட்ட கூட மறைப்பேன், உன்கிட்ட மறைப்பேன் அம்பி. நீ நானும் அப்படியா பழகிருக்கோம்? அந்த ஒரு நம்பிக்கையில கேட்கிறேன். ரெண்டும் கழுதைக்கு கழுத ஆசீர்வாதம். அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் மாமி என்னைக்காவது ஒரு நாள் மேல ஏறி உட்காந்து கீழே பார்த்திருக்கேன். எதை கீழே பாத்துருக்கீங்களா? மேல ஏறி உட்காந்து கீழே பார்த்திருக்கேன். அவன் என்ன கேக்குறான்? எனக்கு தான் தப்பா புரியுதா? நானும் தப்பா கேட்கிறேன். ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க? மேல உட்காந்து கீழே பார்த்தா கீழே என்ன தெரியுது? வைக்க போற மேல ஏறி உட்காந்து கீழே பார்த்திருக்கலாம். என்ன தெரியுது? அவங்க என்ன பண்ணா தெரியுமா? அப்படியா தெரியும்? மாமா என்ன பண்ணா என்ன தெரியும்? பண்ணா? கருப்பைய கொண்டு போயிட்டு கருப்பைய கூட்டிட்டு போய் தூக்கிட்டு போனேன். கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் காணப்பட கடைசியில் அவரே எப்படி தூக்கிட்டு போயிருப்பா? பாட்டு பாடுறேன். பாட்டா? வைக்க படப்ப சுத்தி சுத்தி பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாடா நீ. எப்ப கிழிக்கிறேன் எப்படி பண்ணா தெரியுமா? ஆடு பூவை சூடாமல் போனார், ஆடு பூவை சூடாமல் போனார், ஆடு நீராது, ஆடு வெள்ளம் போக போக, ஆடு வெள்ளம் பின்னாடி போக போக, ஆடு வெள்ளம் போக போக,
பத்தின்னு எரியுது. ஏன் இது உங்களுக்கு எனக்குமா எரியுது, எனக்கும் தான் எரியுது இதெல்லாம். ஏன் நான் என்ன பண்றேன், நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ணு, நான் தான் அர்த்தம் பண்ணேன். நான் கன்னி வாசல் ஆமா கண்டிப்பா அதை போய் நீ சங்கோலி. அதுல போய் சங்கு வச்சுட்டு அதை போய் நீ பண்ணி வாசல் பண்ணி வாசல் சொன்னா அப்படியே சொன்னேன், அப்படியே கடிச்சு தண்ணி வாசல். ஏங்க வேறதையும் பார்த்து சொன்னாலும் பரவாயில்ல. மாமா மத்த இடத்துல கூட சொல்லலாம். எவ்வளவு இதை பத்திரமா பொத்தி பொத்தி வச்சிருக்கீங்க. எங்க மாமிய பார்த்து சொல்லலாமா? பிடிச்சு வச்சு அந்த பார். ஒரு நாளாவது உங்ககிட்ட பாடி இருக்காராம். சின்ன சங்கடம் இந்த மாதிரிலாம் பாடுனது இது எனக்கு இருக்க சின்னதாயிருச்சு. சின்ன சங்கடம் பெரிய சங்கடம். இல்ல மாமி, அது போட்டும் பாட்டு பாடிட்டு இல்ல பாட்டு பாடிட்டு கருப்பாய் எப்படியே கூட்டிட்டு வந்து வைக்க படப்புல சாட்சி போட்டுக்கிட்டு சாட்சி போட்டுட்டு நீங்க அங்கிட்டு திரும்பிக்கணும். ஏன்டா அதான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணி இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? இல்ல உங்க முகத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இப்ப போய் வெக்கப்படுறீங்க. நான் தானே வெக்கப்படுறேன், நீ என்ன வெக்கப்படுற? வைக்க படப்புல சாட்சி போட்டு சாட்சி போட்டுட்டு இவன் வண்டி போட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா? மசுத்தை நீக்கிக்கிட்டு முத்தம் கொடுக்குறியா? எந்த மசத்தடா நீ? அவனுக்கு வாய் இருக்கடமே தெரியாதுங்க. தாடிய மீசையை தூக்கி பிடிச்சுக்கிட்டு போய் முத்தம் கொடுக்குறான். ஓ அப்படி வேற கொடுத்தாடா? முத்தம் கொடுத்துட்டு போகட்டும். புடவை கொடுத்ததே புடவையை தூக்கலாமா? யாரு கூடவே? உங்க பிறந்த இடத்துல எடுத்து கொடுத்தாலும்னா சுங்கடி புடவை. ஆமா அந்த புடவையை தூக்கி இங்க கொடுத்துட்டான். அவரோட கொடுத்துட்டானா? நான் கொடுத்தா நான் கண்டுபிடிச்சிட மாட்டேனா? ஏன் அந்த புடவை எடுத்து கொடுக்கும்போது நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? அப்படி நினைப்பேங்க. நான் தான் அங்க இருக்கிற வீரன் இருக்கிற என்ன புடவை எண்ணில வச்சிருக்கேன். அவனாலும் கேட்டுட்டான். என்னது? ஐயோ மாமி விட்டு புடவை இது எனக்கு கொடுக்காது அப்படி சொன்ன கருன்னு ரெண்டா கிழிச்சிட்டான். புடவை ரெண்டா கிழிச்சா எப்பறம் அப்படி பத்தும்? புடவையை ரெண்டா கிழிச்சு கருப்பாய்க்கு பாதியை கொடுத்துட்டு இன்னும் மீதி பாதி புடவை நீங்க பாதியை மடிச்சு உங்க பீரோல்ல அந்த கட்டிலுக்கு பக்கத்துல இருக்குல்ல பீரோல். ஆமா அதுல உள்ளே உள்ள வச்சுட்டான். வீடியோ நடந்துட்டு என்ன பேசுறீங்க? அதனால என்ன உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்க கட்டிலுக்கு இருக்க அந்த பக்கத்துல இருக்கிற பீரோல் நீங்க கதவை சாத்திக்கிட்டு அங்க போய் சேலையை தூக்கிக்கிட்டு பாருங்க. எதுக்கு கதவை சாத்திக்கிட்டு திறந்து பார்க்கணும்? இல்ல வேற யாரும் பாத்திரப்படாதுல்ல. என்னடா சொல்ற? ஏன் திறந்து பார்த்தா என்ன தெரியும்? இல்ல மாமி நம்ம ரகசியமாக பண்ண போறோம். அதனால மேல போய் அங்க அதான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அங்க போய் திறந்து அங்க பார்க்கணும். போய் நீங்க கதவை சாத்தி மாமா வந்து பாத்திரப்படாதுல்ல. அதனால கதவை சாத்தி நீங்க சேலையை தூக்கி பாருங்க. சேலை தூக்கி பார்க்கணும். அது அட கிழிஞ்சு கிளம்ப முடிச்சனே. பீரோலுக்கு சேலை தூக்கி பாருங்க. மொட்டையா என்ன பேசுறேன்? அந்த புடவையை தூக்கி பாருங்க கிழிஞ்சு போயிருக்கும். அதையும் நீங்க நம்பலையா? நேர கருப்பாய் வீட்டுக்கு போங்க. அவ வீட்டுக்கு போய் கருப்பாய் சேலையை தூக்கிக்கிட்டு பாருங்க. அங்கே உள்ள கிழிஞ்சு என்ன சொல்றேன்? எதை எதை தூக்கி கிழிஞ்சிருக்காத வாங்க சொல்றேன். மாமா எங்க இருக்க? அவ வரல. ஓய துணியை வச்சு அப்புறம் ரெண்டா கிழிச்சு